இந்து கருணா சீரியலில் ஒரு அட்டகாசமான ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இங்கே பார்த்தோம்னா நம்ம கிருபா திவாகர் ரெண்டு பேரையும் தான் காமிக்கிறாங்க. அப்போது திவாகர் கிருபா கிட்ட வந்து அண்ணன் எலெக்ஷன் வேற வருதுன்னு ஏற்கனவே ஆம்பளைலாம் அதுன்னு சொல்லி போஸ்டர்லாம் அடிச்சு ஒட்டி என்ன ரொம்ப அசிங்கப்படுத்திட்டானுங்க. இப்போ ஃபங்க்ஷன் எதுவுக்குமே என்னால் தலை காட்ட முடியலைன்னு வெளியில் போகிறதுக்கே ரொம்ப அசிங்கமாக இருக்குது அப்படின்னதும் சரி இப்போ என்ன பண்ணணுங்கிற இல்லைன்னு நமக்கு தெரிஞ்ச நம்ம குடும்ப யோசியர் இருக்காரு இல்லையா, பேசாமல் அவர்கிட்ட என் யாதகத்தை காமிச்சு ஜோசியம் கேட்டுட்டு வரலாமா அப்படின்னதும் சரி வா அப்படின்னுட்டு கிருபாவும் திவாகரும் கிளம்பி அவங்க குடும்ப யோசியரை பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க. ஐயா, இது என் பையன், இது என் தம்பியோட ஜாதகம். இவன் கல்யாணம் பண்ணி பல வருஷம் ஆச்சு. ஆனால் இப்போ ஒரு புழு பூச்சி கூட இல்லை. அதனால நீங்கள் தான் என்ன இதுன்னு பார்த்து சொல்லணும் அப்படின்னதும் உடனே அந்த சாமியாரை பார்த்துட்டு இவருக்கு முதல் மனைவி மூலமாக குழந்தை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம், அதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னதும் உடனே திவாகரும் கிருபாவும் அதிர்ச்சி ஆறாங்க. என்ன சாமி இப்படி சொல்கிறீங்க, இதுக்கு வேற வழியே இல்லையா அப்படின்னதும் இருக்கே, பேசாமல் ரெண்டாவது தரமா ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டா போச்சு, அது மூலமா ஒரு வாரிசு கிடைச்சிரும் அப்படின்னதும் உடனே திவாகர் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அந்த இடத்துல என்ன சாமி சொல்றீங்க, முதல் மனைவி இருக்கும்போது எப்படி ரெண்டாம் தரமா இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்றது, ஏப்பா உங்க குடும்பத்துக்கு ஒரு வாரிசு வேணும் அப்படின்னா முதல் மனைவி இருந்தா என்ன இல்லைன்னா என்ன, அது மட்டும் இல்லாம இந்த காலத்துல ஒருத்தியோடையா இருக்கான், அப்புறம் என்னப்பா உங்க முதல் மனைவி ஒத்துழைப்போடையே ரெண்டாம் கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்னதும் உடனே கிருபாவும் திவாகரும் வெளியில வந்துடுறாங்க. ஏண்டா உனக்கு ரெண்டாம் கல்யாணம் பண்ண சம்மதமா அப்படின்னதும் அண்ணன் எனக்கு ஒரு வாரிசு வேணும்னு, இவ கூட இனி வாழ்றதுக்கு அவ தகுதியே இல்லாதவ, இனி அவளால் எனக்கு எதுவும் கிடைக்க போறது இல்லை, அதனால நான் ஆம்பளை நிரூபிக்க எனக்கு ஒரு வாரிசு வேணும், எனக்கு இந்த கல்யாணத்தில் சம்மதம் தான் அப்படின்னதும் சரி நம்ம புரோக்கர்கிட்ட சொல்லி உனக்கு ஒரு பொண்ணு பார்க்க சொல்கிறான் அப்படின்னுட்டு உடனே ஃபோன் போட்டு விளக்கத்தை சொல்லிடுறாங்க கிருபா. அதுக்கப்புறமா பார்த்தோன்னா புரோக்கரும் நல்ல ஃபோட்டோஸ் வந்து கிருபா கிட்டேயும் திவாகிட்டையும் காமிச்சதும் டெய் இதில் பிடிச்ச பொண்ணாக பார்த்து சொல்லு அப்படின்னதும் அதில் ஒரு பொண்ணை வந்து செலக்ட் பண்ணிடுறாங்க திவாகர். உடனே சரி வா வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட போய் இந்த பொண்ணை காமிச்சு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கான்னு கேட்கலாம் அப்படின்னுட்டு கிருபாவும் திவாகரும் கிளம்பி வீட்டுக்கு வராங்க. எல்லாரும் வாங்க அப்படின்னுட்டு இங்க பாருங்க இந்த போட்டோல இருக்கிற பொண்ணை எல்லாருக்கும் பிடிச்சிருக்கான்னு பாருங்க அப்படின்னதும் எல்லாரும் போட்டோ பார்த்துட்டு ரொம்ப அழகா இருக்காங்கல்ல அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமா பேசிட்டு ஆமா மாமா எங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு கிருபா கிட்ட ஜேண்டி வந்து சொன்னதும் அப்புறம் என்னடா இங்க பாரு உன் பொண்டாட்டியே சொல்லிட்டா, இங்க பாருங்க திவாகர் ரெண்டாம் தரமா கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு இவதான் அப்படின்னதும் ஜேண்டிக்கு தூக்கி வாரி போட்டுறது. டேய் என்னடா பேசிட்டு இருக்க அப்படின்னு தீட்டை ஆளும் சத்தம் போட்டதும் இங்க பாருங்கப்பா என்ன சத்தம் போடுறீங்க, இத்தனை வருஷம் ஆச்சு இன்னும் ஒரு புழு பூச்சி கூட இல்லை, என் தம்பியால வெளியில தலை காட்டையும் முடியல, அதனால எப்படியோ அவனுக்குன்னு ஒரு வாரிசு வேணும், எத்தனை காலத்துக்கு தான் அவனும் உண்டிக்கட்டையா இருக்கிறது, அதனாலதான் அவன் வாரிசுக்காகத்தான் அவனுக்கு மறு கல்யாணம் பண்ணி வைக்க போறேன், இதான் என்னோட முடிவு, இந்த முடிவுல எந்த மாற்றமும் கிடையாது அப்படின்னதும் இன்னும் எல்லாரும் செம அதிர்ச்சி ஆகிறாங்க. ஜெயந்தி ரொம்ப அழுதுட்டு இருக்காங்க. இங்க பாருங்க கல்யாணத்துக்கான ஏற்பாடுகள் எல்லாம் நடக்கட்டும், நாளைக்கு பொண்ணு பார்க்க போகிறோம் அப்படின்னுட்டு கிருபா உள்ளே போனதும் ஜெயந்தி அழுதுட்டு உள்ளே போகிறாங்க. அப்போது சுகுணா இந்து எல்லாம் உள்ளே ஓடி போகிறாங்க. அக்கா அழாதீங்கக்கா, இங்கே பாருங்கள் இப்போ எதுக்காக அழுவுறீங்க, எதுக்காக அழுவுறனா, பார்த்தல இந்து உன் கண்ணு முன்னாடி தானே அவர் ரெண்டாம் தரமாக கல்யாணம் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு போகிறாரு, இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறமும் நான் உயிர் கூட இருக்கணுமா சொல்லு இந்து அப்படின்னதும் அக்கா அழாதீங்கக்கா, இங்கே பாருங்கள் பொண்ணு தானே பார்க்காங்க, கல்யாணம் நடக்க இல்லையே, இங்கே பாருங்கக்கா நீங்கள் இருக்கும் வரைக்கும் அவரை நான் கல்யாணம் பண்ண விட மாட்டாக்கா, அவரே இந்த கல்யாணமே வேணா என் பொண்டாட்டி ஜெயந்தி மட்டும்தான் அவர் வாயாலேயே நான் சொல்ல வைக்கிறேன், தயவு பண்ணி நீங்க அழாதீங்கக்கா, எப்பவுமே சிரிச்சு பார்த்து பழகிட்டு நீங்க அழுறது கொஞ்சம் கூட நல்லா இல்லை அப்படின்னு சொன்னதும் முடியல இந்தோ என்னால் அழுகையை அடக்க முடியவே இல்லை, ஒரு பொண்ணு என்ன வேணும்னாலும் விட்டு கொடுப்பா, ஏன் தன்னோட உயிரை கூட கொடுப்பா புருஷனுக்காக, ஆனா எதுக்காகவும் தன்னோட புருஷனை விட்டு கொடுக்கவே மாட்டா, ஆனா நான் உயிரோட இருக்கும்போது
என் கண்ணு முன்னாடி இன்னொருத்தைய கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வரதா சொல்றாரு. இதை கேட்கும்போது எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா அப்படின்னதும் இங்க பாரு ஜெயந்தி, திவாகர் பைத்தியக்காரத்தனமா பேசிட்டு இருக்காரு. நீ கவலைப்படாத, நாங்கெல்லாம் இருக்கோம்ல, அவ்வளோ சீக்கிரம் உன் வாழ்க்கையை நாங்க பறிப்போக்க விட்டுருவோமா என்ன அப்படின்னு சுகுணா எல்லாரும் ஆறுதல் படுத்துறாங்க. அந்த இடத்துல இங்க பார்த்தோம்னா தீதாயலன், இங்க பாருங்கடா, நீங்க 2 பேரும் சேர்ந்து போடாத ஆட்டோலாம் போடுறீங்க, இதெல்லாம் ரொம்ப தப்பு, பெண் பாவம் உங்களை சும்மா விடாது அப்படின்னதும் அப்பா நிறுத்துறீங்களா, இங்க பாருங்க 1000 தடவை உயிர்த்து சொல்லியிருக்க, தேவையில்லாத விஷயத்துல தலையிடாம சும்மா கம்மனி இருங்கன்னு. இங்க பாருங்க, இப்படியே அவன் ஒண்டிக்கட்டையாவே இருக்க வேண்டியதுதானா? அவன் ஆம்பளைப்பா, ஆம்பளை சிங்கம், அவ பொட்டச்சி, என்ன பேருனாலும் வரும். ஆனா இவனை போஸ்டர்லாம் அடிச்சு ஓட்டி அசிங்கப்படுத்தினாங்க, உங்களுக்கு தெரியும்ல, அதனால வேற வழி இல்லை, அவனுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்கிறது தான் நல்லது அப்படின்னுட்டு கிருப்பா அங்கிருந்து போனதும் நம்ம திவாகர் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தோம்னா நம்ம இந்துவை தான் காமிக்கிறாங்க. உடனே கருணா கிட்ட விஷயத்த சொன்னது, என்ன சொல்கிற அண்ணன், இந்த மாதிரிக்கு கேவலமாக முடிவெடுத்திருக்காரு. ஆமாடா, பாவம் ஜெயந்தியக்கா அழ ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் எப்படி இந்த அளவுக்கு கேவலமாக உங்கள் அண்ணனுங்களால் யோசிக்க முடியுது? பெருசாக உங்கள் அண்ணனுங்க அது இதுன்னு சொன்னீங்க பார்த்தியா, இன்னொரு பொண்டாட்டி இருக்கும்போது அடுத்த ஒருத்தையை கூட்டிட்டு வரேன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் அவங்களுக்கு அசிங்கமாகவே இல்லையா? இப்படிப்பட்ட ஜென்மங்களை என் லைஃப்பில் நான் பார்த்ததே இல்லை அப்படின்னது. ஒரு வாரிசு இல்லைங்கிறதுக்காக தான் அண்ணன் இப்படி ஒரு முடிவெடுத்திருக்காரு. அதுக்காக கட்டின பொண்டாட்டி உயிரோடு இருக்கும்போது இன்னொரு பொண்ணோட வர்றது தப்பு இல்லையா? அது சரி, ஆம்பளைங்க நீங்கள் ஈஸியாக வாரிசு இல்லாட்டி இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணுறா அதுன்னு சொல்லுவீங்க, அதே இதை பொட்டச்சிங்க பண்ணால் உங்களால் தாங்கிக்க முடியுமா சொல்லுங்க அப்படின்னதும் இப்போ என்ன பண்ண சொல்கிறீங்கதோ அண்ணனுங்களை மீறி என்னால் எதுவுமே பண்ண முடியாது, அவங்க எடுத்தா அந்த முடிவில் எந்த மாற்றமும் இல்லை அப்படின்னதும் இங்கே பாரு, நாம் நினச்சா இந்த கல்யாணத்தை நடத்த விடாமல் தடுத்து நிறுத்த முடியும். அதுக்கு 2 வழி இருக்குது. ஒன்று, இந்த கல்யாணம் நடக்கிறதுக்குள்ளே ஜெயந்தியக்கா கர்ப்பமாகணும், இல்லையா அப்படி 2வது விஷயம், எந்த ஒரு பொண்ணையும் தலை நீட்டி பார்க்க முடியாத அளவுக்கு உங்கள் அண்ணன் நிலைமையை நம்ம கொண்டு வரணும் அப்படின்னதும் சரி, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எப்படி நடக்காது, 2வது யோசிச்சு பார்க்கலாம் அப்படின்னுட்டு கருணா அங்கேருந்து போயிடுறாங்க. உடனே பார்த்தோன்னா இந்த யோசிச்சு பார்த்துட்டு நேராக ஜெயந்தி கிட்ட வராங்க. அக்கா, இந்த கல்யாணத்தை நடத்த விடாமல் தடுத்து நிறுத்துறதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது, ஆனால் அது உங்கள் கையில் தான் இருக்குது அப்படின்னதோ சொல்லிண்டோ, அதுக்காக நான் என்ன வேணும்னாலும் பண்ணுவான் அப்படின்னு ஜெயந்தி சொன்னதும் இங்கே பாருங்கக்கா, பேசாமல் நீங்கள் ஒரு 2 நாள் கழித்து நீங்கள் வாந்தி எடுங்க. ஸோ நம்ம ஒரு டாக்டரை வந்து கைக்குள்ளே போட்டு அவங்க மூலமாக செக் பண்ணி நீங்கள் கர்ப்பமாக இருக்கிறதா சொல்லிடலாம் அப்படின்னதும் ஐயோ என்ன சொல்கிற இந்து? ஆமாக்கா, கர்ப்பமாக இருக்கிற மாதிரி கொஞ்சம் காலத்துக்கு நடிங்க, ஆனால் கண்டிப்பாக ஒரு நாள் இல்லை ஒரு நாள் உங்களுக்கு குழந்தை கிடைக்கும், அதுக்குள்ளே ஏதாச்சும் பண்ணலாம், அதனால கர்ப்பமாக இருக்கிற மாதிரி நடித்தா மட்டும்தான் இந்த கல்யாணம் நிற்கும், இதை விட்டால் வேறு வழி இல்லை அப்படின்னதும் இல்லைண்டோ, பின்னாடி உண்மை தெரிஞ்சா அந்த முட்டைக்கண்ணை என்னை உயிரோடவே விடமாட்டான் அப்படின்னு ஜெயந்தி அழுவுறாங்க. அக்கா, உங்கள் புருஷன் முக்கியமாக இல்லையா? முக்கியம்னா அப்படின்னா இன்னொருத்தையும் உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடாதுன்னா நீங்கள் கர்ப்பமாக நடிக்கிறத விட்டால் வேறு வழி இல்லை அப்படின்னதும் உடனே ஜெயந்தி வந்து சரின்னு சொல்கிறாங்க. இதோட பார்த்தோன்னா இந்த ரிவ்யூ